போன வருஷம் இருந்ததை விட கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகிருக்கோம். லைஃப்ங்கிறது எப்படிதான் ஒரு நாளும் ப்ரொமோட் இருக்கணும். நேற்று கற்றுக்கிட்டதை விட இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும். வாழ்க்கையில் சோர்வுங்கிறதே இருக்கக்கூடாது. நதி போல் ஓடிக்கொண்டு இருக்க, குட்டை போல தேங்கி இருக்கக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கா அந்த மெஷின் எப்போதுமே ரிப்பேர் ஆகாது. ரிப்பேர் ஆனாலும் சரி பண்ணால் உடனே ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மனித லைஃப் முழுக்க நம்மளால முடிஞ்ச வரையில ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியம், அப்புறம் மனம் ஆரோக்கியம், மனசு சுத்தமா இருக்கும். இன்னைக்கு உலகம் இருக்கிற நிலைமைக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு 2 பேரும் நவீன் சாரும் நந்தா சாரும் பெரிய அளவில் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க. டீச்சர்ஸோட நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை மேக்ஸிமம் நியூ டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி தான். பழைய டீச்சர்ஸ் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. 90% டீச்சர்ஸ் இங்க பழைய டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால டீச்சர்ஸோட நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ ப்ராப்பரா பண்ணுங்க. எந்த இடத்துலையும் ஸ்கூல் மிஸ் பண்ணவே கூடாது. படிப்பு தான் இன்னைக்கு வாழ்க்கை. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா அன்னைக்கே உங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இல்லாம டொனேஷன் கொடுக்காம ஒரு நல்ல காலேஜில் சேரணும்னா பிளஸ் 2ல நல்ல மார்க் எடுக்கணும். பிளஸ் 2ல ஒரே நல்ல மார்க் எடுக்க முடியாது. பேசிக்கா சின்ன கிளாஸ்ல இருந்து சரியா படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் பிளஸ் 2ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அம்மா அப்பா சொல்லியோ டீச்சர்ஸ் சொல்லியோ மற்றவங்க சொல்லியோ படிக்க கூடாது. இது உங்களுக்கான படிப்பு, உங்க வாழ்க்கைக்கான படிப்பு. அதை மனசுல வச்சுக்கிட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட இப்போ உங்களுக்கு படிக்கிறத தவிர வேற வேலை கிடையாது. அதை ஒழுங்கா செய்யுங்க. படிப்போட நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. ஒழுக்கம் இல்லாத எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகத்துக்காக வேண்டாம். ஸோ ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு வயசு வரும்போதும் அதை தெளிவா கற்றுக்கணும். எந்த இடத்துலையும் அடுத்தவர்களுக்கு நம்ம இடஒழுக்க பண்பாடுலேயே தெளிவா சொல்றோம். அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. யாருடைய மனசும் துன்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. இதெல்லாம் சின்ன வயசுல கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆகும்போது சரியா இருக்கு. ஒட்டுமொத்த சமுதாயமே நல்லா இருக்கணும்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்கூல்ல நீங்க எப்படி உருவாக்குறீங்களோ அப்படிதான் அந்த சமுதாயம் இருக்கும். நீங்க தப்பா 4 பேருக்கு நான் உருவாக்கிட்டேன்னா சமுதாயம் வீணப்படும். 100 நல்லவர்களை உருவாக்குறது கஷ்டம். ஆனா 4 கெட்டவர்களை உருவாக்கிட்டோம்னா இந்த 100 நல்லவர்களையும் வீணாக்கிடலாம். ஸோ எந்த இடத்துலையும் தீய எண்ணம் இருக்கக்கூடாது, தீய செயல் இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. வாழ்க்கையை முழுமையாக கடந்து போறதுக்கு பெரிய ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது படிப்பு தான். ஸோ அந்த படிப்பை செம்மையா படித்து நல்ல ஒழுக்கத்தோட சிறந்த மாணவர்களா உருவாகி வரணும். இந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கான பெருமையை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட் 20 செட்டு +2 போயிடுச்சு, 25 செட்டு 10th போயிடுச்சு. நிறைய பழைய ஸ்டூடெண்ட் நிறைய இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மீண்டும் உங்களையும் அந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகுங்க. உங்க டீச்சர்ஸுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷனும் பிரமாதமா இருக்கும். ஆனுவல் டே நெக்ஸ்ட் இயர் தான். நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை ஆனுவல் டே ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் பண்ணுவோம். எல்லாமே சேர்ந்து பண்ணோம்னா படிப்பு வீணா போயிடுங்கிறதால ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் ஆனுவல் டே இல்லை, அதுக்கு பதில் ஸ்போர்ட்ஸ் டேயும் சயின்ஸ் டேயும் இருக்கு. சயின்ஸ் டே நந்தா சார் வராரு, ஜனவரியில் அவர் நடத்துவார். ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட், நானும் மேடம் இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டே 2 வருஷமா பண்ணல, இந்த வருஷம் அதை பிரமாதமா பண்ண போறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் கூட 2 கிரவுண்ட் ரெடி பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் பீரியட்ல முழுமையா நீங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கும் நாங்கள் அனுமதிக்க போறோம். இப்ப வருண் தோல்பட்டில 2 பை மாட்டியிருக்கு. உங்ககிட்ட சேகரிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்னாடி பையில போடுது. நீங்க பண்ண தப்புகள், நீங்க பண்ண சில தவறான விஷயங்கள் இதெல்லாம் பின்னாடி பையில போடுது. தினசரி அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு கவுண்ட் பண்ணுங்க. முன்னாடி பையில எவ்வளவு நிறைஞ்சிருக்கு, பின்னாடி பையில எவ்வளவு நிறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பின்னாடி பையில நிறைய நிறைஞ்சிருந்தா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முன்னாடி பையில கம்மியா இருந்துச்சுன்னா அதை நிறைக்கிறதுக்கு தயாராகணும். ஸோ லைஃப்ல தினசரி நல்ல விஷயங்களை சேகரிச்சுட்டே இருக்கணும், கெட்ட விஷயங்களை டெலிட் பண்ணிட்டே இருக்கணும். நான் இந்த வார்த்தையா சொல்றதை விட சும்மா ஒரு சாம்பிளா உங்களுக்கு முன்னாடி காட்டலான்னு தான் சற்று எனக்கு தோன்ற யோசனை அப்படியே நிக்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு கற்பனையா மனசுக்குள்ள நினைச்சுக்கிங்க. மனசுக்குள்ள தினசரி இந்த பையன் உங்க மனசா வச்சுக்கிங்க. நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும், கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வயசுல அதை தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எந்த இடத்துலயுமே தோக்க மாட்டீங்க. வாழ்க்கையில யாரும் இங்க தோக்கிறதுக்கே பிறக்கல, எல்லாரும் ஜெயிக்க தான் பிறந்திருக்கோம். தோல்விங்கிறது நமக்கு தோல்வி எல்லாம் கிடையாது, ஒரு லெசன். எந்த இடத்துல தோத்தமோ எதனால தோத்தோம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டா ஜெயிச்சிருவோம். அதனால ஒரு சோர்வு மார்க் குறைஞ்சு போச்சு, சோர்வெல்லாம் அடையக்கூடாது. எதனால மார்க் குறைஞ்சது? எனக்கு மேத்ஸ் வராது, ஏன் வராது? அந்த சப்ஜெக்ட் வரும்போது மேத்ஸ் மட்டும் எப்படி வராது? அந்த டீச்சர்ஸ் எனக்கு பிடிக்காது, ஏன் பிடிக்காது? எல்லா டீச்சரும் குட் டீச்சர் தான். டீச்சர்ஸ் பிடிக்காது, சப்ஜெக்ட் பிடிக்காது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ படிச்சுதான் ஆகணும். எக்ஸாம் வரும்போது அந்த சப்ஜெக்டை எழுதிதான் ஆகணும். அந்த மார்க் எல்லாம் வச்சுதான் காலேஜ் போக முடியும். ஸோ பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை முழு மூச்சா கத்துக்கிறதுல நம்ம தயாரா இருக்கணும். வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே அப்படிதான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. வெற்றிங்கிறது ஒரு நாள்ல வராது. கடும் முயற்சியும் நல்ல உழைப்பும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில வெற்றி பெறுவது முக்கியம் இல்லை, பெற்ற வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாச்சு 10th 12th மார்க் எடுக்கணும், 12th மார்க் எடுத்தாச்சு காலேஜில் எடுக்கணும், காலேஜில் எடுத்தாச்சு நல்ல வேலைக்கு போயாச்சு, அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணும். லைஃப் முழுக்க இதுதான் ஜேர்னி. இந்த ஜேர்னியை வந்து நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோட சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கே ஒரு உற்சாகம் வரும். நாம செய்யக்கூடிய செயல்கள் அருமையா செஞ்சுட்டோம்னா நைட்டு தூங்க போகும்போது அடைய அப்பா இன்னைய நாள் எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு, பிரமாதமா நீங்க வேலை செஞ்சிருக்கோம், நீங்க என்னென்னலாம் பிளான் பண்ணோமோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். அந்த சந்தோஷம் வந்து உங்களை மேலும் மேலும் நிறுவட்டும், மேலும் மேலும் உங்களை இன்னும் வேகமா ஓட வைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில மிக சிறப்பா செயல்படணுங்கிற உறுதியோட ஸ்கூலுக்கு வாங்க, சிறப்பா செயல்படுங்க.